கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு, அதாவது திமுக அரசு வருகிற பொழுது கோவிட் ஒரு பக்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆகையால இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு மிகுந்த நெருக்கடி, கொஞ்சம் நெஞ்சம் சொல்லிக்க முடியாத ஒரு நெருக்கடி. இதையெல்லாம் தாண்டி மத்திய அரசு மாநில அரசுகள் மீது கொடுக்கிற ஒரு பெரிய டார்ச்சர். ஆக வேற எந்த முதல்வராக இருந்தாலும் தமிழக மக்களாகிய நம்ம நிறைய தவிக்க விட்டுருப்பாங்க. பல்வேறு நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி அவங்க எஸ்கேப் ஆக பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்த போதிலும் கூட சொல்லிக்கிற மாதிரியான நிறைய திட்டங்கள், நிறைய செயல்பாடுகள், இளைஞர்கள் முதல பெரியோர்கள் வரையில ஏதாவது ஒரு விதத்துல ஒவ்வொரு குடும்பமும் நாம கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் நல்லபடியாக சேர்ந்திருக்கிறது இல்லையா? ஆக இந்த அளவில் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அனைவருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு முதல்வராக இருக்கிறார். திமுக மீண்டும் எப்பவுமே 2வது முறையாக ஆட்சி செய்த சரித்திரமே இல்லை அப்படின்னு சென்டிமெண்டா சிலர்லாம் சொல்றாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வெற்றிகள் தான். ஆக அந்த சென்டிமெண்ட்டை நிச்சயமாக இந்த தேர்தலில் உடைப்பாரு. மக்கள் ஏன் அப்படின்னா, மக்கள் நிஜமாவே பெருவாரியான மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அதனால அந்த சென்டிமெண்ட்டை இந்த எலெக்ஷன்ல உடைப்பாரு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது உறுதி. ஆகவே அதே நேரத்தில் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். மீண்டும் தமிழக மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற வழியில பெரிய அளவில் மாறும்.